இங்கதான் இருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்து ரொம்ப நாளா நம்ம வீட்டுல பார்க்க முடியுது சேனல்ஸ்ல. அதனாலதான் சினிமாவில கேட்பேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர். சொல்ல போனா ஹீரோ ஈக்குவலான நடிகர். நீங்க எந்த ஹீரோவா இருந்தாலும் ஏன் சினிமாவில ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ? இல்ல சார், அது நானா எதுவும் பிளான் பண்ணல சார். அதுவா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா உண்மையை சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஸா, சூதுகோவம், ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக பயமே. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் இருக்கும் சினிமான்னு நினைச்சேன். எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னில தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாரும் கெரியர்லயும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும். நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஏன்னா சக்சஸ் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், டவுன்ஃபால் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினைச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்ல நீ பண்ணு, இப்படிதான் இருக்கும் கெரியர்ல. சில படம் நல்லா வெற்றி பெறும், இதுல மிக்ஸா தான் இருக்கும். பட் போகாத, நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாசம் டேட் கிளாஸ் இருக்கு எனக்கு வந்து தெரியும். ஸோ கட்டாகுச்சி 2வும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம்ல இருக்கு வண்டி. கண்டிப்பா இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பண்றேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ இந்த பேபில நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச்.